முன்னொரு காலத்தில் காங்கேயம் நாட்டில் பெரிய கண்டியண்ணன், சின்ன கண்டியண்ணன், முத்து கண்டியண்ணன் என்ற 3 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர்களுக்கு ஒரே ஒரு சகோதரி, அன்பும் அழகும் நிறைந்த வள்ளியம்மாள். திருமண வயதை அடைந்த வள்ளியம்மாளுக்கு சகோதரர்கள் நம்பியண்ணன் என்பவரை திருமணம் செய்து வைத்தனர். ஒரு நாள் மண்பாண்ட சூழையில் வேலை செய்து கொண்டிருந்த நம்பியண்ணனை பாம்பு தீண்டியது. அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். கணவனை இழந்த வள்ளியம்மாள் அவருடன் உடன்கட்டை ஏற முடிவு செய்தாள். அதற்காக தஞ்சையை ஆண்ட சோழ மன்னரிடம் அனுமதி கேட்டு சென்றாள். மன்னன் என் மதம் பிடித்த பட்டத்து யானையை அடக்கினால் அனுமதி தருவேன் என்றான். காவிரியில் நீராடி தீர்த்தம் கொண்டு வந்து யானை மீது தெளித்த வள்ளியம்மாளிடம் யானை மண்டியிட்டது. மகிழ்ந்த மன்னன் தீயையும் பட்டத்து யானையையும் அவளுக்கே பரிசளித்தான். தீயை முந்தானையில் ஏந்தியவாறு யானையின் மீது ஏறி வள்ளியம்மாள் ஊருக்கு திரும்பினாள். உடல் எரிந்த பின்பும் முந்தானை, மலர், கனி எரியாமல் இருந்தது. அதன் பிறகு வள்ளியம்மாளும் நம்பியண்ணனும் குலதெய்வமாக வழிபடப்பட்டனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.